உயில் பற்றிய முக்கிய ஒரு தகவல். ஒரு தந்தைக்கு 5 பையன்கள், 10 சென்ட் நிலம். இந்த 10 சென்ட் நிலத்தில் ஒரு பகுதியில் ஒரு வீடு இருக்கிறது. அந்த தந்தை உயில் படி ஒரு பங்குதாரர் அந்த முன்முகப்பில் இருக்கக்கூடிய வீட்டை இந்த 4 பேருக்கும் தெரியாம வித்துருந்தார். இப்ப என்ன நடக்கும்னா, இந்த 4 பேருக்கும் தெரியாம அவர் வித்ததுனால இந்த 4 பேரும் சேர்ந்து அதை கோர்ட்டுக்கு கொண்டு வராங்க. இப்போ நீதிமன்றத்துக்கு இந்த வாங்கினவரை எதிர்த்து இந்த 4 பேரும் போறாங்க. அவருக்கு உரிமைப்படுமா படாதுங்கிற ஒரு பெரிய கேள்விக்குறியில நிக்குது. இப்படி ஒரு சிக்கலான சொத்தை வாங்கும்போது என்ன செய்யணும்னா, உயில் சம்பந்தமான ஒரு சொத்தை வாங்க போறவர் அந்த உயிரில் இருக்கிற 4 பேரையும் கன்சல்ட் பண்ணணும். யார் யாருக்கு எந்த பாகம்னு பிரிச்சிருக்கீங்களா, யாருக்கு எந்த பகுதி, வீடு யாருக்கு, உங்களுக்கு எது அப்படின்னு கேட்டுக்கிட்டு முறையா வாங்கியிருந்தா இப்ப இவருக்கு வாங்கினவர் எந்த பாதிப்பும் அடைஞ்சிருக்க மாட்டார். இப்ப வாங்கினவர் சொத்துக்குள்ளேயும் போக முடியாது, சிக்கல்ல மாட்டிக்கிறார். கால விரயமும் ஆயிருது, பண விரயமும் ஆயிருது. இப்படி சொத்து உயில் மூலமா வாங்குறவங்க பாதிப்பு